முருகனுடைய 6 படை வீடுகளில் முதல் படை வீடானது இந்த திருப்பரங்குன்றம். இந்த திருஸ்தலம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் சூரசம்ஹாரம் முடிந்து முருகன் தெய்வானையை திருமணம் பண்ணிண்டாராம். வேளா தென்பரங்கிரி லோலா பக்தர்க்கு அனுகூலா வந்தருள் சிவபாலா வடிவேலா என்று திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை பற்றி மனமுருகி பாடியிருக்கார். இப்பொழுது நாங்கள் பாட இருக்கும் திருப்புகழ் சந்ததம் வந்த தொடராலே. ராகம் ஹிந்தோளம், தாளம் அங்கதாளம், 7.5 அக்ஷரம். தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலல் துஞ்சி திரியாதே. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலல் துஞ்சி திரியாதே. கந்தனென்றென்றுற்று ஊனை நாளும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ. கந்தனென்றென்றுற்று ஊனை நாளும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கேற் சிவை பாலா. சந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கே சிவை பாலா. செந்திளங்கண்டே கதிர்வேலா வெண்பரங்குன்றே பெருமாளே. செந்திளம் கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றே பெருமாளே. கந்தனென்றென்றுற்று ஊனை நாளும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ. கந்தனென்றென்றுற்று ஊனை நாளும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ. தென்பரங்குன்றே பெருமாளே. பரங்குன்றே பெருமாளே. தென்பரங்குன்றே பெருமாளே. திருப்பரங்கிரி தீரனுக்கு ஆறு படை வீட்டில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இங்கு நிர்மாலய தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு இலை பிரசாதம் தருவார்கள். அதாவது பன்னீர் இலையில் விபூதியை வைத்து கொடுப்பார்கள். அதை நாம் சாப்பிட்டால் நம் நோய்கள் தீரும். ஒரு சமயம் ஜகத்குருவான ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு ஏற்பட்ட உடற்பிணி இந்த இலை பிரசாதத்தை சாப்பிட்டதால் நீங்கியது. அதனால் அவர் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஸ்லோகத்தை அருளி செந்தில்நாதனின் தரிசனத்தை பெற்றார். செந்தில் நகர்மேவும் தேவா சிவபாலா நீ சிந்தை இறங்கி என்னை ஆளவா வேலவா வா என்று திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள் செந்தில் ஆண்டவனை புகழ்ந்து பாடியிருக்கார். திருப்புகழ் அன்பர்களின் குருவாக கருதப்படும் திரு ஏஎஸ் ராகவன் குருஜி அவர்களின் குலதெய்வமும் இவரே. இவரின் அருளால் விஜயஸ்ரீ பள்ளி மாணவர்கள் ஆகிய நாங்கள் இயலிசையில் உச்சித்த என்ற திருப்புகழை பாட உள்ளோம். ராகம் ஹுசேனி, தாளம் அங்கதாளம், 9 அக்ஷரம். தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க. வஞ்சிக்கு அயர்வாகி
மூன்றாவது படையான பழனியில் முருகன் பாலதண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். பழனியில்தான் 6 கால வேளையும் 6 கால பூஜை நடக்கின்றது. இந்த 6 கால பூஜையில்தான் முருகப்பெருமானுக்கு வெவ்வேறு விதமான அலங்காரம் நடக்கின்றது. ஒரு நாள் காலை வேளையில் பார்க்கும்போது வேடனாக இருப்பார், இல்லைனா சந்நியாசி கோலத்தில் இருப்பார், பாலசுப்பிரமணியனாகவும் இருப்பார், ஏன் ராஜ அலங்காரத்தில் கூட பிரம்மாண்டமாக காட்சியளிப்பார். ஏன் இப்படி மாறி மாறி காட்சியளிக்கிறார் என்று யோசித்தோம்னா, ஞான கடவுள் இல்லையா? வாழ்க்கையில் எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்தவே வெவ்வேறு கோலத்தில் ஒரே ரூபமாய் காட்சியளிக்கின்றார். அதுதான் தமிழ் கடவுளான ஞான தண்டாயுதபாணி சுவாமி. வள்ளிமலை சுவாமிகளுக்கு இங்குதான் அருள் கிடைத்தது. அன்று முதல் அவர் திருப்புகழ் சுவாமிகளாக மாறிவிட்டார். திருமுருகா என உரைத்திரு தினமே மறு ஜென்மம் மர மார்கமா மனமே என்று திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள் அழகான வரிகளை கொண்ட பாடலை ஏற்றிருக்கிறார். இன்று நாம் பாட இருக்கும் திருப்புகழ் அவனி தனிலே பிறந்து பௌளி ராகத்தில் அங்கதாளம் 5 அக்ஷரம். தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட. அவனி தனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். அருமரலையே மிகுந்து குதல் மொழியே பூவன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய். சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து புரியாமல். சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். தெரிவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய். தெரிவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மத்தியரக வேணி தும்பை மணி மூடியின் மீது நின்ற மகதேவ. மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணி மூடியின் மீத நின்ற மகதேவ. மனமகிழவே ஆணைந்து ஒரு புறவராக வந்த மலை மகள் குமாரா துங்கவடி வேலா. மனமகிழவே ஆணைந்து ஒரு புறவராக வந்த மலை மகள் குமாரா துங்கவடி வேலா. பவனி வரவே உகந்த மயிலின் இசையே திகழ்ந்த படியதிரவே நடந்த கழவி